காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் சப்தகன்னி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் பூவரசந்தோப்பு பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் 50ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாள் அம்பாள் சப்தகன்னி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் குடும்பத்துடன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அம்பாள் தரிசனம் மேற்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், துணை மேயர் குமரகுருநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாமன்ற உறுப்பினர் குமரவேல் வரவேற்புரையாற்றினார். இதில் மாவட்ட அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் கார்த்திக், வினோத்குமார், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு தரும் வகையில் மதுரை முத்து குழுவினரின் சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அன்பழகன், சத்யநாதன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்பாளை வணங்கி அருளை பெற்று சென்றனர்.
பேசுறதுக்கு இவங்கன்னா இல்லை இந்த காலத்துக்கு வந்து பாருங்க எவ்வளவு வேகமா இருக்கேன் சார், பரபரப்பா இருக்கேன், ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு திடீர்னு குறுக்க வந்தவன் ஏன்னா போன வாரம் சேர்த்து நீங்க உங்க பெரியப்பாவா இருங்க கேட்டு வாருன்னு ஓடிருக்காங்க. அவன்கிட்ட தான் கேட்குறாங்க, ஆச்சரியமா இருக்கும். சுக்கரமேடு அப்படின்ட்டு புத்தகத்தை மூடிட்டு உன்னுடைய கிரகத்துக்குமா நீ ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வா. வெட்டுக்கு நான் அந்த மாதிரி சாதத்தை பிடிச்சி என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே இருந்தால் 7 மணி பஸ்ஸுக்கு வந்து பரட்டி 2ஆம் பக்கத்தை பெற்று உன்னுடைய அழகான முகத்துக்கும் சரிங்க சார் உன்னுடைய அன்பான குணக்கும் காலைல எந்திரிச்சு பரபரப்பாக இருக்கான். சில பாருங்க ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கோட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வேகம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இதான் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு 2 பேர் அவரெல்லாம் எந்த மாவட்டம்னே தெரியாமல் தனியாக போய் உட்காந்துருக்காரு. மொத்தம் 38 மாவட்டத்தில் இல்லை, ஒரு லிஸ்ட் இல்லை, தனியாக அவராக ஒரு மாவட்டத்தை உருவாக்கி உட்காந்துருக்கார் தனி. அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நடுவர் இப்படி பன்முகம் கொண்ட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். பெண்கள்னாலே மோட்டிவேட் பேசுவாங்க, அவங்க மோட்டிவேட் பேசுறது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு தெரிந்து உலகத்திலேயே பெரிய நகைச்சுவை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அது 2 பெண்கள் அருகே அருகே அமைதியாக இருந்தார்கள். பார்க்க முடியுமா? கையை ஒரு விட்டுக்கிட்டு நீங்க 2 பேர் மட்டும் வீட்டுக்காரன் சாயந்தரம் 5 மணி ஜெயில இருப்பாரு. ஆனா இங்க இருக்க தாய்க்குழந்தைங்க ரொம்ப வணங்குறேன். ஒரு சலசலப்பு சார் 4 கிலோ கத்தரிக்காய் அந்த கேடிப்பில் வாங்கிட்டு சொல்லி அந்த அம்மா வெயிட்டா இருக்கு பணம் கணக்குது வண்டி எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு போங்க. 4 கிலோ கத்தரிக்காய் தூக்குற நகை போடுங்க நெஞ்சு நிமித்திட்டு போங்க. ஒன்று அப்படின்னு வெயிட்ல சட்டா இருக்கு நகையெல்லாம் ரொம்ப காணாமலாம் தெரியல. பார்த்துருக்கீங்களா? அதுதான் அப்படி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ கூட ஜி தமிழ் சுயசுமை பட்டிமன்றம்